வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் இருக்க மொழிபெயர்ப்பு கல்வி. மொழிபெயர்ப்பு அப்படின்னாலே என்னென்னா, மொழிகளுக்கு இடையே இருக்கிற வேற்றுமையாகவே அப்படியே நீடிக்க விடாமல் அதில் இருக்க ஒற்றுமையை கலைந்து அதில் இருக்கிற விஷயங்களை மற்ற மொழிகளையும் மொழிபெயர்க்கிறது தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த 2 அறிஞர்கள் எப்படி கூறுறாங்கன்னு சொல்லி பாருங்கள். மொழிபெயர்ப்பு அப்படின்னா என்ன? மனவை முஸ்தபா அப்படிங்கிறவர் ஒரு மொழியில் இருக்கிறத வேறொரு மொழியில் வெளியிடுவது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு மனவை முஸ்தபா சொல்கிறாரு. அதே மூஹு ஜெகநாதன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மொழி வளம் பெறுவதற்கும் உலகத்தோடு உறவு கொள்வதற்கும் மொழிபெயர்ப்பு ரொம்ப இன்றியமையாதது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியலோட மேம்பாட்டிற்கும் இந்த மொழிபெயர்ப்பு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா 2 மார்க்ஸில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா நிறைய கூற்று காரணங்களில் இந்த அறிஞர்களுடைய கூற்று அப்படின்னு கொடுத்து கூட நம்மளுக்கு கவர்மெண்ட் கொஷினில் கண்டிப்பாக வரலாம். ஸோ தமிழும் மொழிபெயர்ப்பும் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்ட செய்தி தான் மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற ஒரு தொடரை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இங்கே நம்மளுக்கு 1 மார்க் கொஸ்டினில் அது இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு அதை பார்த்துக்கணும். சரிங்களா? மொழிபெயர்த்தல் தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத கூட கொஸ்டினாக வைக்கலாம், மரபியலில். சரிங்களா? ஸோ அதங்களை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சின்னமனூர் செப்பேடு அப்படிங்கிறது சங்க காலத்திலே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. எந்த செப்பேடு மொழிபெயர்த்தலை பற்றி குறிப்பிடுகிறது அப்படிங்கிறது கொஸ்டினாக கூட வைக்கலாம். சரிங்களா? சின்னமனூர் செப்பேடு. ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கடுத்து வடமொழியில் வழங்கி வந்த ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதம், இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள் நிறைய பேசப்பட்ட செய்திகள் இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த பிறமொழி கருத்துக்களையும் கதைகளையும் தமிழ்படுத்த நிறைய புலப்படுத்தப்படுது மொழிபெயர்ப்பில். சரிங்களா? அது பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம், நிறைய காப்பியங்கள் கூட நிறைய பார்த்திங்கன்னா வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்ட நூலாக தான் கருதப்படுது. சரிங்களா? ஸோ அப்போ மொழிபெயர்ப்புங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு, நிறைய நூல்கள் நம்ம படிப்பதற்கு வாய்ப்புகளாக இருந்திருக்கு. ஸோ இந்த மொழிபெயர்ப்பு ஏன் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மொழிபெயர்ப்புங்கிறது எல்லா காலகட்டத்துக்குமே தேவையான ஒரு விஷயம்தான். ஏன்னா விடுதலைக்கு பிறகு நாட்டோட பல பகுதிகளுமே ஒரே ஆட்சியின் கீழே தான் நிறைய விஷயங்கள் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அப்போ தேசிய உணர்வு ஊட்டுவதற்காக நிறைய ஒருமைப்பாடு இந்திய அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மொழிபெயர்ப்பு ஒரு கருவியாக கொண்டது. அப்போ இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் நிறைய சாகித்ய அகாடமி, தேசிய புத்தக நிறுவனம், அதாவது NBT, தென்னிந்திய புத்தக நிறுவனம், இதன் மூலமாக நிறைய செய்யப்படுது. இந்த சாகித்ய அகாடமி விருதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மொழிபெயர்ப்புகளாக நிறைய அறிஞர்கள் விருது பெற்றிருக்காங்க. சிற்பி பாலசுப்ரமணியன்லாம் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்புக்காக நிறைய விருதுகள் பெற்றிருக்காரு. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும்போது அந்த மொழிபெயர்ப்புடைய ஆவல் அதிகமாகுது. சரிங்களா? ஸோ மொழிபெயர்ப்புடைய தேவைங்கிறது நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக ஒன்று இருக்குது. சரி, அதோட கல்வி, மொழிபெயர்ப்பு கல்வினா என்ன அப்படின்னா, மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதற்கு முன்னாடி அனைத்துலக அறிவையும் நம்மளால் எளிதாக பெற முடியும். ஏன்னா எல்லா நூல்கள்லையும் சொல்லப்பட்ட செய்திகள் நம்ம படிக்கும் பொழுது நிறைய நம்ம அறிஞர்களுடைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? சரியா? நமக்கு நம்மையே நம்மளை உருவாக்கி கொள்ள முடியும். அப்போ மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும். வேலைவாய்ப்பு தளத்தை நம்மளால் விரிவாக்க முடியும். நாடு, இன, மொழி எல்லைகள் கடந்து ஒருமுகத்தன்மையை நம்ம பெற முடியும். சரிங்களா? இப்போ மொழிபெயர்ப்புங்கிறது தேவைன்னு பார்த்தோம். அதே சமயத்தில் மொழிபெயர்ப்பு கல்விங்கிறது நம்மளுக்கு அவசியங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இலக்கியத்தில் இறக்குமதி பற்றிய செய்திகள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிறமொழி இலக்கியங்களை அறிஞ்சு கொள்றதுக்கும் அதை போன்ற நிறைய படைப்புகள் உருவாவதற்கும் மொழிபெயர்ப்புகள் உதவுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியத்தோட அனுபவத்தில் எழுதுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலை சிறப்புடைய விஷயங்களையும் இது நம்மளுக்கு பொதுவாக வைக்குது. அதே மாதிரி ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பதன் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் தான் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஷேக்ஸ்பியர் எழுதுகிற மாதிரி ஒருத்தர் எழுதுகிறார் அப்படிங்கிற அப்போ அந்த நாட்டின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? இப்போ நிறைய ஆங்கில துறைகளில் ரொம்ப பிரசித்தி பெற்றவங்கள ஷேக்ஸ்பியர்னு சொல்கிறாங்க, ஔவையார்னு சொல்கிறாங்க. ஸோ மொழிபெயர்ப்பு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு செய்தியாக கூட இதை கருதப்படலாம். சரிங்களா? ஸோ 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா வடமொழி நூல்களுடைய பல தமிழில் ஆக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஆங்கில நூல்களும் ஆங்கிலம் வழியாக நிறைய ஐரோப்பிய மொழி நூல்களும் அறிமுகமானது. ஸோ இது போல் நிறைய தமிழ் நூல்களும் பிற நூல்களும் அறிமுகமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மொழிபெயர்ப்பே இல்லை அப்படின்னா படைப்பாளிகள் உலக அளவில் கவனமே இருந்திருக்க முடியாது. இப்போ ரவீந்திரநாத் தாகூர் இருக்காருன்னா வங்கமொழியில் எழுதிய அந்த கவிதை தொகுப்பானது கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்ததுக்கு பின்னாடி தான் அதுக்கு நோபல் பரிசே கிடச்சிச்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த மொழிபெயர்ப்புடைய இம்பார்ட்டன்ட் எவ்வளோ தூரத்துக்கு முக்கியம் பாருங்கள். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த மகாகவியான பாரதியாரோட கவிதைகளும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பட்டிருந்தனால தான் உலக அளவில் நிறைய உயரிய விருதுகள் பெற ஆரம்பிச்சிச்சு.
இல்லைன்னா நான் மகாகவி பாரதியாரோட கவிதைகள் தமிழ்லேயே முடக்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. திருக்குறள்லாம் நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்போ மொழிபெயர்த்ததுனால மட்டும்தான் நம்ம நூல்களுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் புரிய முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நேரடி மொழிபெயர்ப்பாக பிரான்ஸ், ஜெர்மன், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா நிறைய நாடுகளில் வந்து இன்னும் நம்மளுக்கு நிறைய பயனை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ மொழிபெயர்ப்பு செய்திகள் இருக்கிறதுனால நிறைய நூல்கள் நம்மளால் படிக்க முடியும் அப்படிங்கிற செய்திகள் நீங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ மொழிபெயர்ப்புடைய செம்மை எப்படின்னா, அதாவது கேமல் அப்படிங்கிறதுக்கு வந்து வடம், அதாவது கயிறு, ஒட்டகம் 2 பொருள் இருக்குது சரிங்களா? அப்போ ஊசி காதில் வடம் நுழையாது அப்படின்னு வேற்றுமொழி தொடர ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்று மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். இந்த தொடரில் வந்து வடம் என்பது பொருத்தமான சொல்லாக அமையும். அதாவது ஊசி காதில் நூல் நுழையுமே அன்றி கயிறு நுழையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்பு அந்த சுழிவின்றி சிதறலின்றி மூலமொழி கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அமையிடும். அதாவது அந்த மொழிபெயர்ப்புங்கிறது வந்து ஒரு பொருளில் வடம்னு இன்னொரு பொருளில் கயிறுன்னு இருக்குது. அப்போ நம்ம வடம்னு பயன்படுத்தணுமா கயிறுன்னு பயன்படுத்துமா? அப்போ தான் ஊசி காதில் நூல் நுழையும் போது அது கயிறு நுழையாது. இப்போ அந்த இடத்துல கயிறுன்னு பயன்படுத்தணும். அப்போ அந்த எந்த இடத்துல பயன்படுத்துகிற அந்த மொழிபெயர்ப்புடைய ஆதிக்கம் அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டெலி அப்படிங்கிறப்ப தொலை அப்படின்னு சொல்கிறது. டெலிகிராஃப், டெலிவிஷன், டெலிஃபோன், டெலஸ்கோப், டெலிமீட்டர் அப்படிங்கிறப்ப நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்குது சரிங்களா? அப்போ மொழிபெயர்ப்புங்கிறது வந்து இடம் பார்த்து மொழிபெயர்ப்பு முறையாக செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பல்துறை வளர்ச்சியில் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கு பல்வேறு துறைகள் நிறைய மொழிபெயர்ப்பு தேவைப்படுது. ஊடகத்தோட வளர்ச்சி வந்து தொலைக்காட்சியாக இருக்கட்டும், வானொலியாக இருக்கட்டும், திரைப்படம், இதழ்கள், விளம்பர மொழிக்கு இதுமாரி எல்லா ஊடகங்களுக்குமே நம்ம என்ன பண்ணுறோன்னா மொழிபெயர்ப்புகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நிறைய புது வகையான சிந்தனைகளும் நம்மளுடைய மொழிக்கூறுகளும் பரவ ஆரம்பிக்குது சரிங்களா? ஸோ இந்த மொழிபெயர்ப்புடைய பயன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மொழிபெயர்ப்புடைய காலையில் எழுந்த உடனே நாளிதழ் படித்ததுலேருந்து மொழிபெயர்ப்பு மூலமாக தான் நமக்கு சாத்தியமாகவே ஆகுது. ஸோ இரவு தொலைக்காட்சி காணுதுலேருந்து கேட்குற செய்திகள்லேருந்து எல்லா இடத்துலையுமே மொழிபெயர்ப்பு நம்மளுக்கு துணையாக இருக்குன்றாங்க சரிங்களா? ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கும் சரி, சமூகவியலை உருவாக்குறதுக்கும் பொருளியலை உருவாக்குறதுக்கும் நம்மளுக்கு இலக்கியங்களை உருவாக்குறதுக்கும் மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு புதிய புதிய உருவாக்க செய்திகளை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? ஸோ வந்து மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய கற்றுக்குறோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த கருத்து பகிர்வதை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று கூறுகின்றோம். இங்கே நம்ம இவ்வளோ நேரம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மொழிபெயர்ப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா? இந்த இடத்துல 1 மார்க் கொஷின்ஸ் பார்க்கும் பொழுது இந்த இடம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. பயன்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறத வந்து எந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப பயன்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம அந்த இடத்துல நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எதை மொழிபெயர்ப்பது அப்படின்ற செய்திகள்லாம் இருக்குது. அந்த மொழிபெயர்ப்பது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து அந்த விஷயத்தையும் பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம செய்ய வேண்டுவன என்ன, செய்யக்கூடாதது என்ற சென்றிடுவீர் 8 திசைக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொண்டந்திங்கு சேர்ப்பீர். பாரதியாருடைய கூற்று கூட இந்த இடத்துல சொல்லலாம். தேமுதரு தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு. செப்புமொழி பழவாக இருப்பினும் சிந்தனை ஒன்றுடைய உலகம் ஆக்கப்பட வேண்டும். இது மொழிபெயர்ப்பு கல்வி ஒன்று இன்றியமையாதது. ஸோ இந்த 1 மார்க் கொஷின்ஸ் பார்க்கும்போது இங்கே பயன்கலை அப்படிங்கிறத பார்க்கணும். இது பாரதியாருடைய பாடல்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து இங்கேயும் வந்து தேமுதர தமிழோசை பயன்கலை பற்றி குறிப்பிடுவது. அதுக்கப்புறம் தொல்காப்பியர் வந்து மொழிபெயர்த்தல் அப்படிங்கிறத எந்த இயலில் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னா மரபியலில் கொடுத்துருக்காருங்கிற செய்திகள். அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்புனா என்ன, மனவை முஸ்தபாவோடது, மூகு ஜெகநாதனோடது, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ரவீந்திரநாத் தாகூருடைய மொழிபெயர்ப்பு கீதாஞ்சலி வந்து மொழிபெயர்த்தது அது பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து மகாகவி பாரதியோட நூல்கள் மொழிபெயர்த்த செய்திகள் பார்த்துக்கலாம் சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மார்க் கொஷின்ஸும் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா பாரதியாருடைய அந்த மொழிபெயர்ப்பு செய்திகள் இதெல்லாம் 1 மார்க்ஸ் கொஷினில் கேட்கலாம். லாஸ்ட் டைம் இந்த 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த இருப்பு பாதை கூட கேட்டிருந்தாங்க சரிங்களா? ரெவல்யூஷன்ஸ் என்ன அதெல்லாம் வந்து அதில் வந்து கலைச்சொல்லாக்கத்தில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதை பார்க்கணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் பாக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த ராகுல் சாங்கிருதி 1942 ஹசிராபாத் வரை வந்து மத்திய சிறையில் இருக்கும்போது வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற ஒரு நூலை வந்து இந்தி மொழியில் எழுதினார். அதே 1949 பார்த்தீங்கன்னா இந்த நூலை வந்து கனகமுத்தையா அப்படிங்கிறவர் வந்து மொழிபெயர்த்திருப்பார் சரிங்களா? அந்த இன்று வரையில் வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற தமிழரும் விரும்பி படிக்கக்கூடிய நூலாக இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக 1 மார்க் கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கணும். ராகுல் சாங்கிருத்தியத்தினி வந்து 1942 1949 கனகமுத்தையா அப்படிங்கிறவர் வந்து நம்மளுக்கு எழுதின செய்திகளும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதேமாதிரி கீழே 1949 கனமுத்தையா மொழிபெயர்ப்பு, 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு, 2016 முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு, 2018
நியூமா வாசுகி மொழிபெயர்ப்பு, இதெல்லாம் வந்து இந்த நூல்களுடைய மொழிபெயர்ப்பு செய்திகள் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய செய்திகளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் 1 மார்க் கொஷின்ஸில் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலாம். அதேமாரி எத்திசையும் புகழ் மணக்க அப்படிங்கிறது பிரான்ஸ் தேசிய நூலகத்திலிருந்து தமிழ் ஏடுகள் கையெழுத்து பிரதிகளும் அப்படிங்கிற ஒரு செய்திகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகள் வந்து கையெழுத்து பிரதிகளும் இருக்காமா. இது இந்தியாவிலே கிடைக்காத படிகளும் ஏடுகளும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய காலத்திலேருந்து ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்கள்லேருந்து கையெழுத்து பிரதிகள் நூற்கூடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் நூல்களில் பட்டியலில் படித்த போது அச்சிடப்படாத நிறைய நூல்களுடைய தலைப்பையும் இங்கே பார்க்க முடியுது. ஸோ மாணிக்கவாசருடைய பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி தனிநாயக அடிகள் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சின்ன ஒரு இதாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து இங்கே நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வாசித்து பார்த்துக்கிட்டாலே போதும். மற்ற எல்லா 1 மார்க்ஸையும் இன்டீரியராக நீங்கள் பார்த்துக்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தேர்வு நோக்கில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நன்றி.